எப்படி மாதா எல்லா இடத்துலையும் அவங்களால போய் பேச முடியுது, எல்லா இடத்துலையும் காட்சி தர முடியுது, எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் ஜபத்தை கேட்க முடியுது, ஆம்னிபொட்டன்ஸ் என்று சொல்கிறோம் அல்லவா? அந்த சக்தி எப்படி கிடைத்தது என்றால், மாதா அந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டு விட்டார்கள். அதான் எப்போ என்றால் அமல உற்பவி அவர்கள் உட்படுத்த போதே அவர் அந்த நிலைக்கு தகுதியுடையவர் என்று காட்டி, கடவுள் அமலமாக, அமலம் என்றால் அழுக்கு இல்லாத நிலை, கரை, அந்த கரை அதாவது உறவு உள்ள நிலை, உறவு உள்ள நிலையில் மனிதனாக வாழ்ந்து காட்டுகிறார். மனிதனாக வாழ்ந்து காட்டி இணையரட்சகி என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் இந்த நம்பிக்கையில் அதை சொல்லலாம். என்ன சொல்லலாம் என்றால், மாதாவும் இயேசுவோடு சேர்ந்துதான் நம்மையெல்லாம் கடவுளினமாக மாற்ற பார்க்கிறார்கள். இயேசு கடவுள், ஏன்னா இயேசுவை மாதா பெற்றெடுக்கவில்லை என்றால் நமக்கு மீட்பில்லை. அதனால் மாதா சிலுவையில் அறையப்படவில்லை தான். ஆனால் அதை இணை ரட்சிக்கை சொல்லக்கூடாது என்று சொல்கிறவர்கள் அந்த நம்பிக்கையை சேர்ந்தவர்கள். எந்த நம்பிக்கை என்றால், பாவத்துக்கு பரிகாரமாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்ற நம்பிக்கையை சேர்ந்தவர்கள், மார்ட்டின் லூத்தர் நம்பிக்கையை சேர்ந்தவர்கள். இணை ரட்சிக்கை சொல்லக்கூடாது என்று சொல்வார்கள். அநேக குருக்களும் அதுதான் சொல்வார்கள். மேரியாலஜிலையும் அது சொல்வார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இதற்காக கற்பிக்கும் நிலையம் மேரியாலஜி, மாரியன் இன்ஸ்டிடியூட் என்று வேளாங்கண்ணியில் இருக்கிறது. அங்கே சொல்லிக் கொடுப்பவர்கள் கூட இணை ரட்சியின் சொல்லாதீர்கள் என்று சொல்லிக் கொடுப்பார்கள், சொல்லக்கூடாது என்று. அந்த நம்பிக்கையெல்லாம் எது நம்பிக்கை என்றால் பாவக்கரை நம்பிக்கை. நாம் உறவு கரை நம்பிக்கையில் வாழ்கிறவர்களாக இருந்தால் இந்த உறவை தர மாதாவும் பாடுபட்டார்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சின்ன உதாரணம் தான், எளிதில் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். 16 வயதில் அவங்க இயேசுவை பெற்றெடுத்தார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இந்த 16 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்தபொழுது அவர்கள் எந்த பாவமும் செய்யாமல் தன்னுடைய அமல நிலையை காப்பாற்றிருக்க வேண்டும். அதுதான் அந்த காலம் நிறைவேறிய பொழுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இவர்கள் காப்பாற்றிவிட்டார்கள் என்று தெரிந்த பொழுது கபிரியேல் வானதூதர் வருகிறார். வந்த பிறகு ஏன் கேட்குறாரு அப்படின்னா, இதே நிலையை இன்னொரு 10 மாதம், 9 மாதம் இல்லாட்டி 10 மாதங்கிற ஏதோ 10ன்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த 10 மாதத்துக்கு இதே நிலையில் பாவம் செய்யாமல் இருப்பீர்களா? அதற்கு உங்களுக்கு இது மாதிரி சோதனையெல்லாம் வரும் அப்படின்னா, நான் கல்யாணம் ஆகாமல் இப்போ கற்பமானவள் போன்ற அவ பேர்லாம் வரும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறார் கபிரியேல் வானதூதர். அதுக்கு சரின்னு சொல்வதோடு மட்டும் இல்லாமல் 10 மாதம் இயேசு அவங்க வயசில் இருந்த பொழுது மாதா பாவக்கரை இல்லாதவர்களாக, அதாவது எனக்கு கடவுள் குடும்பம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய எந்த செயலையும் செய்யாதவர்களாக வாழ்ந்தார்கள். அதன் விளைவாக இயேசு பாவக்கரை இல்லாமல் பிறந்து மீட்பரானார். இல்லைன்னா பாவக்கரையோடு பிறந்திருந்தார்னா அவரை மீட்க இன்னொரு ஆள் வேண்டியிருக்கும். அப்படின்னு என்ன, அவர் மனிதனாகி இறந்திருப்பார், உயிர்த்தெழுந்து வந்திருக்க முடியாது. அவருடைய வெற்றிக்கு காரணம் மாதா 10 மாதம் வயிற்றில் இருக்கையில் கரைபடியாமல் இருந்தார்கள். அதை திருச்சபை இன்னும் யோசிக்கலை. ஒரு காலத்தில் யோசிக்கையில் அதை ஒத்துக்குவாங்க. எதை யோசிக்கையில்? இந்த நம்பிக்கைக்குள் வந்த பிறகு. ஏன்னா பாருங்க, 500 ஆண்டுகள் ஆகிவிட்டது மார்ட்டின் லூத்தர் திருச்சபையை பிரித்து திருச்சபைக்குள் ஒரு தப்பறையை போதிக்க ஆரம்பித்து, இந்த ஆண்டோடு, இப்போ சென்ற ஆண்டோடுன்னு வைத்துக்குவோம், 25ஓடு என்ன நடந்தது என்றால் 500 ஆண்டுகள் நிறைவேறுகிறது. இந்த 500 ஆண்டில் சிறுக சிறுக அந்த நம்பிக்கை நம் திருச்சபைக்குள் புகுந்து விட்டது. உதாரணத்துக்கு இந்த சின்ன குரு சொன்னேன் அல்லவா, உதவி பங்கு தந்தை, அதெல்லாம் மார்ட்டின் லூத்தருடைய தாக்கம். பாவம் இல்லைன்னா மோட்சம். எப்படியா கேட்காம கொடுப்பாரு? நான் கேட்கவே இல்லை, வேண்டான்னு சொல்கிறேன், என்னை கூப்பிட்டு திணிச்சு கொடுப்பாரா? நீ என்ன கேட்குறியா அதுதானே கொடுக்க முடியும்னு கேட்குறாரு. மீன் கேட்டால் நான் பாம்பு கொடுப்பேனா அப்படிங்க? மீன் கேட்டால் மீன் தான் கொடுக்க முடியும். பாம்பு கேட்டால் என்னுடைய தாராளத்தினால் வேணால் மீன் கொடுக்க முடியும். ஆனால் அது நீதி ஆகாது அப்படின்னு வேறு இடத்துல சொல்கிறார். அதனால் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ பிரச்சனை என்னன்னா, கேட்டால் கிடைக்கும், வேண்டான்னு ஒருத்தர் சொல்ல இல்லை, ஒருத்தர் இவர் எப்படி திணிக்க முடியும்? அதனால் வேண்டான்னு சொல்கிறவர் மார்ட்டின் லூத்தர். அந்த போதனை இப்போ இந்த சின்ன ஃபாதர் எடுத்துக்கொள்வோம். இவர் என்ன சொல்கிறாரு?
நல்லவங்க கெட்டவங்க பார்த்து தான் தீர்ப்பிட போகிறான்னு சொல்லல. அப்போ இவர் இடத்துல என்ன நம்பிக்கை இல்லை? கடவுள் உறவு கொடுக்க போகிறார் தீர்ப்பு நாளில் என்ற அந்த நம்பிக்கை இவரிடத்தில் இல்லை. இதை கவனிக்காமலே இவரை ஃபாதர் ஆக்கிறாங்க. ஏன் ஆக்கினவங்க ஒருவேளை மார்ட்டின் லூத்தர் நம்பிக்கையில் இருந்திருக்கலாம். இந்த புரிதல்லாம் இருக்கான்னு பார்த்தா ஒருத்தர் குருவானவர் பட்டத்துக்கு ரெக்கமெண்ட் செய்ய வேண்டும். ஆனால் குருத்துவ கல்லூரி தலைவர் அல்லது அதிபர் அவர் இதெல்லாம் கவனிப்பதில்லை. இவருக்கு மறைக்கல்வி தெரிஞ்சிருக்கா இல்லை, அவங்க பாட்டுக்கு இறையியல் கிளாஸ் எடுக்கிறாங்க. இறையியலில் மறைக்கல்வி வராது. ஏன் வராதுன்னா மறைக்கல்விங்கிறது அடிப்படை. அதாவது பட்டப்படிப்பு படிக்கும்போது யாரும் ஏபிசிடி அரிச்சோடி சொல்லித்தர மாட்டார்கள். மறைக்கல்விங்கிறது அரிச்சோடி படிக்கும் போது, பட்டப்படிப்பு போகும்பொழுது அரிச்சோடியில் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினச்சிட்டே போகிறாங்க. கடைசியில் போனாங்க அரிச்சோடியே தெரியாமல் பட்டப்படிப்புக்கு வந்துடுறாங்க. அது பண்ணுற நிலை தான் இப்பொழுதெல்லாம் நம்ம குருத்துவ மடத்தில் இருக்கிறது. இளங்குரு மடம் இருக்கிறது அல்லவா, அங்கெல்லாம் இதுதான் இருக்கிறது. இதை வைத்து பல இடங்களில் படிக்க வைத்துட்டு கடைசியாக கொண்டு போய் பட்டத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணி பட்டத்தையும் பெற்று தருகிறார்கள், குரு பட்டத்தையும். எனவே இவர்கள் மார்ட்டின் லூத்தருக்காக திருச்சபைக்குள் போதிக்கிறார்கள். மாடலில் வருதான்னு தெரியல, இதான் வருவோம். அதெல்லாம் எப்படி என்றால் நம்மை கேட்பவர்களாக இருக்கும் நம்மை பிரித்து கேட்காதவர்களாக மாற்றுகிறார்கள். அதுதான் அது இதிலெல்லாம் வரும். அதெல்லாம் வருவோம். பைபிளில் இறுதி காலத்தில் இது மாதிரிலாம் காலகட்டம் வரும். அப்போ ஓநாய்கள் உள்ளே நுழைந்து விடுவார்கள், ஆடுகளை பிடித்து தின்று விடுவார்கள். அப்படின்னா தின்றதுன்னா நிஜமோலே திங்க மாட்டாங்க, நிஜமோலே ஓநாயாக இருக்க மாட்டார்கள். சினிமாலாம் காட்டுறாங்க, அதெல்லாம் கிடையாது. ஓநாய் என்பது இந்த உறவு கேட்காத நம்பிக்கையின் அடையாளம், உருவகம். ஆடுகள் என்பது உறவு கேட்கும் கத்தோலிக்கர்களுடைய அடையாளம், உருவகம்.